முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அதிமுகவிலிருந்து வெளியேறிய பின்பு கடந்த முறை என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்து ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு அவர் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த பிற்பாடு மீண்டும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் யாருடன் கூட்டணி வைப்பார் எனவும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது பேசப்பட்டு வந்தது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அக்கூட்டணியில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என தற்பொழுது அக்கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வெளியேறினர் என பாஜக தரப்பு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே வெளியேறியிருந்தனர். இது மட்டுமல்லாமல் நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் யார் பக்கம் இருப்பார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஆனது நிலவி வந்தது. ஏனென்றால் டெல்லியில் அண்மையில் சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிற்பாடு அவர் புதிதாக கட்சி துவங்க போவது இல்லை என ஒரு கருத்தினை பதிவு செய்தார். அதுக்கு முன்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என ஒரு குழுவை அமைத்து நடத்தி வரக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அமித்ஷாவின் சந்திப்புக்கு பிற்பாடு தான் புதிதாக ஒரு கட்சி துவங்க போவது இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலைப்பாடில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகிப்பார் எனவும் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழாக பெயரானது மாற்றப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி பாரத என்ற பெயரானது மாற்றப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் மத்திய அரசை எதிர்த்து தனது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழகம் ஒரு நிதி சுமையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திட்டத்தின் மூலமாக 60% நிதியானது மத்திய அரசும் 40% நிதியானது தமிழக அரசும் வழங்கக்கூடிய இந்த நிலையில் மாற்றமானது கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் அவர் தனது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலைப்பாட்டில் ஓ பன்னீர்செல்வம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணியானது வைக்க இருக்கிறார் அல்லது தாவேகாவில் அவர் இணைய வாய்ப்பு உள்ளதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது கடந்த வாரம் நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்த நபர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட வந்த நிலையில் அது குறித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு தகவலையும் எந்த ஒரு தீர்மானத்தையும் வாசிக்கவில்லை. ஏனென்றால் அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் முழு அதிகாரம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை பேசுவதற்கோ அதிகாரம் உண்டு. அவர்தான் முதல்வர் வேட்பாளர் எனவும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அவருடைய நிலை என்ன? இரண்டால் 18ஆம் தேதிக்கு பிற்பாடு தனது பதிலை தெரிவிப்பேன் என்ற சொன்ன ஓ பன்னீர்செல்வம் நேற்றைய தினம் தனது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றத்தை லோக்சபாவில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிராக தனது குரலையானது எழுப்பியிருக்கிறார். அப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்மையில் செங்கோட்டையில் தாவேகாவில் இணைந்ததை தொடர்ந்து மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது தாவேகாவில் கூட்டணி வைக்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா? ஏற்கனவே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் தாவேகாவினுடைய கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தனது ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் தலைமையில் தாவேகாவுக்கு ஆதரவு தர இருக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கோபியுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ், சென்னை.